என்கின்ற கொண்டாடினீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த தருவாயில் நாதஸ்வர சக்கரவர்த்தி B.S. பாலமுருகன் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தொலைக்காட்சி 2026 ஆண்டிலும் ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் அவ்வாறானவர்களை அடையாளப்படுத்துவோம். விருது வழங்கப்பட்டு அதற்கான கௌரவத்தினை பெற்று அந்த வகையில் தான் இன்றைக்கு திரை இசை பாடல்களால் நாதஸ்வரம் தவில் இது எல்லாம் மூழ்கி கிடக்கிற காலத்திலும் தன்னால் சாஸ்திரிய சங்கீதத்திலே ஒரு ராகத்தை 1 மணி நேரத்திற்கு ஆலாபனை செய்து காட்ட முடியும் என்று தன்னுடைய சபைகளிலே நிரூபித்து வருகின்ற பெரும் கலைஞன் சாதனை தமிழன். அத்தகைய சாதனை தமிழன் அவருடைய இளமை வாழ்வு எல்லோருக்கும் பாடமானது. அவருடைய தந்தை பல்துறை வல்லுனர். அந்த பல்துறை வல்லுனர் பொன்னக்கோல் வாசிப்பார், நாடகத்துறை சார்ந்தவர், தவில் வித்துவான், நாதஸ்வர வித்துவான், இப்படி எல்லா திறனும் பெற்ற அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த திறனை கற்பித்தார். ஒரு பிள்ளைக்கு நாதஸ்வரம், கடைசி பிள்ளைக்கும் நாதஸ்வரம், இன்னொரு பிள்ளைக்கு தவில். இப்படி எல்லோரும் தந்தை சொல் கேட்டு அவரே குருவாக வைத்து கற்றார். அதனைத் தொடர்ந்து எங்கள் சாதனை கலைஞன், சாதனை தமிழன், இந்த மண்ணினுடைய புகழ் பூத்த நாதஸ்வர மேதை பத்மநாதன் ஐயாவிடம் குருகுல வாசம் செய்து 4 ஆண்டுகள் முறைப்படி நாதஸ்வரத்தை கற்றார். அதைவிட ஒவ்வொரு கலைஞர்களிடம் தன்னுடைய ஆளுமையை பெற்றுக் கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த மண்ணின் புகழ் பூத்த கலைஞர்கள் B.K. கானமூர்த்தி, B.K. பஞ்சமூர்த்தி அவர்களுக்குள்ளே கானமூர்த்தி ஐயாவோடும் உடன் வாசித்து தன்னுடைய ஆற்றலை எங்கள் சாதனை தமிழன் பெற்றுக் கொண்டார். இப்படிப்பட்ட பெரும் கலைஞர் மிகவும் தன்னுடைய தரத்திலே தளத்திலே உயர்ந்து நின்றாலும் பணியுமாம் என்றும் பெருமை என்கிற வள்ளுவருடைய வாக்கிற்கு அமைவாக யாரை கண்டாலும் பூனி வளைந்து பணிந்து தன்னுடைய பணிவை என்றும் வெளிக்காட்டுகிற செல்வர். ஆகவே ஒரு விதத்திலே எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இந்த சாதனை தமிழன் விளங்குகிறார். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் என்றார் ஔவையார், அட்டமத்து சனி என்றார். இந்த தலைமகன் தன்னுடைய நாதஸ்வர கலையிலே உயர்ந்தார், எழுந்தார். அந்த குடும்பத்தை மாத்திரமல்ல, தன்னை சார்ந்த எல்லோரையும் உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாரிசுகள், பிள்ளைகள், பிராமக்கள் இன்றைக்கு நாதஸ்வர துறையிலே அவர்களும் அவர் வழியிலே கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். இப்படியே நான் நீட்டி முழக்கிக் கொண்டு போனால் நீங்கள் யார் அந்த சாதனை தமிழன் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். சாதனை தமிழன் தெரிவு குழுவுக்கு இந்த முறை கிடைத்த சிபார்சு செய்யப்பட்ட பெயர்களை தெரிவு செய்வதிலே பெரும் சிக்கல் இருக்கவில்லை. குழுவினர் எல்லோரும் ஏகோபித்து எடுத்த முடிவாக இந்த தெரிவு அமைந்திருக்கிறது. உலக பரப்பிலே நேற்றைய தினம் ஈழநாடு பத்திரிகை இந்த தெரிவு குறித்த செய்தியை வெளியிட்ட பிற்பாடு உலக பரப்பிலே இருந்து அவருக்கான புகழ் மழை, வாழ்த்து மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அத்தகைய பெருமைக்குரிய சாதனை தமிழன் யார் என்றால் நாதஸ்வர கலாநிதி, நாதஸ்வர சக்கரவர்த்தி B.S. பாலமுருகன் அவர்கள் டான் தொலைக்காட்சியின் 2025 ஆண்டிற்கான சாதனை தமிழன் என்கின்ற விருதை பெறுகிறார் என்பதை விருது தெரிவு குழுவின் சார்பில் பிரகடனப்படுத்துவதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2025 சாதனை தமிழன் யார் என்பதை இப்போது உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம்.
அவர் தொடர்பான காணொளி ஒன்று இப்போது காட்சி வடிவமாக உங்களுக்காக இதோ. சைவமும் தமிழும் ஒருங்கிய வளர்க்கப்படும் மறவர்களின் ராசதானியாக விளங்கிய நல்லூரில் நாதஸ்வர வித்துவான் சுப்புசாமி பஞ்சரத்னம் தம்பதியினருக்கு தவப்புதல்வராக 1980 பங்குனி மாதம் 10ஆம் தேதி பூவிலகினை தொட்டார் பாலமுருகன். இவர் தனது ஆரம்ப கல்வியை யாழ் நல்லூர் மங்கைக்கரசி கலவன் பாடசாலையில் ஆரம்பித்தார். தனது சிறு வயதில் இருந்து ஒரு கையில் பென்சிலையும் மறுகையில் நாதஸ்வரத்தினையும் இறுகப் பற்றி தனது தந்தையாரை முதற் குருவாக கொண்டு சங்கீதத்திலும் நாதஸ்வரத்திலும் பல நுட்ப நுணுக்கங்களை கற்று தேர்ச்சி அடைந்தார். இலங்கையின் மூத்த முன்னணி நாதஸ்வர வித்வானாகிய கலாசூரி என்கே பத்மநாதனிடம் 4 வருடங்கள் குருகுல வாசம் செய்து நாதஸ்வரத்தில் மேலும் தேர்ச்சி அடைந்தார். தனது 6வது வயதில் நாதஸ்வரத்தை கையிலேந்திய பாலமுருகன் 8வது வயதில் தந்தையாருடன் இணைந்து தன் முதற் கச்சேரியினை அரங்கேற்றினார். பாலமுருகனுக்கு 2 சகோதரிகளும் செந்தில்நாதன், ஜெய்சங்கர் என 2 சகோதரர்களும் உள்ளனர். தந்தையின் வழிகாட்டலை பின்பற்றி அன்று தொடக்கம் இன்று வரை சகோதரர்கள் ஒரு குழுவாக இணைந்து உலகெங்கும் தமது கலையினை வெளிக்கொணர்ந்து கலைக்கும் கலைத்தாய்க்கும் பெருமை சேர்க்கின்றார்கள். 2001ஆம் ஆண்டு காயில் பிரியை கரம் பற்றி சாரங்கன், தரங்கினி மற்றும் சரண்யன் ஆகிய முப்பெரும் செல்வங்களை பெற்றார். சாரங்கன் சரண்யன் சிறு வயதிலிருந்தே தந்தையின் வழியில் பயணித்து பெருமை சேர்க்க தரங்கினி சங்கீதத்தினை தெரிவு செய்து தென்னிந்திய தொலைக்காட்சி வரை சென்று தனது பாடும் திறமையினை உலகறியச் செய்தார். பெற்ற தாய்க்கும் பிறந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும் மகனாக உலக புகழ் பெற்ற ஈழிசை சித்தன், தெய்வீக நாதஸ்வர சக்கரவர்த்தி, ஈழத்து காரைக்குறிச்சி, ஈழத்து நல்லூர் பாலமுருகன் விளங்குகிறார். இவரது தயவால் தமிழ் இசையின் இதய துடிப்பான நாதஸ்வர ஒலி இலங்கை மட்டுமன்றி சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, ஆஸ்திரேலியா, லண்டன், கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற பல நாடுகளிலும் ஒலிக்கின்றது. தமிழகத்தில் இருந்தே நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்கள் இலங்கைக்கு வந்த இசைமழை பொழிவது அண்மை காலம் வரையான வழக்கமாக இருந்தது. அந்த சரித்திரத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாடு மட்டுமன்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என பன்மொழி ரசிகர்களையும் தன்வசப்படுத்திய பெருமை PSB என்ற மந்திர சொல்லுக்கே உரியது. மூத்த கலைஞர்கள் அனைவரையும் மதிக்கின்ற உயர்ந்த பக்குவமுடைய பாலமுருகன் அவர்கள் தன்னை விட வயதிலே மூத்த கலைஞர்கள், அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் அத்தனை பேருடைய வித்தைகளையும் தானும் உள்வாங்கி தன்னிடம் இருக்கின்ற இசை ஞானத்தை பயன்படுத்தி இன்று மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். பாலமுருகனுடைய இசை ஞானம் புதிய புதிய விடயங்களிலே செலுத்துகின்ற அக்கறை சங்கீதத்துறை சார்ந்த அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி ஏனைய மாநிலங்களில் இருக்கின்ற கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஈழநல்லூர் பாலமுருகனை பற்றி பேசுகிறார்கள். நாதத்தின் எல்லை கடந்த உழைப்பும் பண்பாட்டை தாங்கும் தியாகமும் இன்று உலகெங்கும் பாராட்டை பெற்றதற்கு உதாரணமாக அமெரிக்க நாட்டின் வரலாற்றில் நம் மைந்தன் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. இது நாதஸ்வர கலைஞனுக்கான அங்கீகாரம். இம்மாபெரும் நாதஸ்வர சக்கரவர்த்தியான PS பாலமுருகனுக்கு 2025 சாதனை தமிழன் எனும் விருதை வழங்குவதில் டான் தொலைக்காட்சி பெருமிதம் கொள்கிறது.
எங்கே உங்கள் பலத்த கரவூசத்தோடு அந்த சாதனை தமிழனை நாங்கள் மேடைக்கு இப்போது அன்போடு வரவழைத்து அவருக்கான விருதினை வழங்கி வைக்கப் போகின்றோம். ஆகவே எமது இந்த சாதனை தமிழர் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சமய பெரியவர்கள் சகிதம் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு இப்போது மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரவ வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களோடு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா, அதே போன்று பெரியவர்கள் பேராசிரியர் ரகுராம், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இந்த நேரத்திலே இன்னும் ஒருவரை நாங்கள் ஞாபகப்படுத்தி நினைவில் வைத்துக் கொண்டு கடந்த 7 சாதனை தமிழர் விருதுகளிலும் எங்களோடு இணைந்திருந்த மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திருமாவை சேனாதிராஜா அவர்களை மனதிலே நினைத்துக் கொண்டு இந்த விருது வழங்கும் நிகழ்விலே அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களையும் அதே போன்று அனைத்து அரசியல் பிரதிநிதிகள், சமய பெரியவர்கள், கல்விமான்கள் அனைவரையும் இந்த மேடையிலே வருகை தருமாறு உங்களை அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இரண்டாயிரத்து 25 எமது சாதனை தமிழன் குழு தெரிவு செய்திருந்த சாதனையாளருக்கான விருது இப்போது வழங்கப்பட இருக்கின்றது. அங்கே உங்கள் கனவுலை அந்த அன்புக்குரிய சாதனையாளர் இப்போது உங்கள் முன்னே இருக்கின்றார். ஆகவே அனைத்து பெரியவர்கள் மத்தியிலும் அனைவரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இசை நிகழ்வு தொடரும். ஆகவே இந்த உன்னதமான வரலாற்று ரீதியிலான இந்த நிகழ்வோடு நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்றோம். சாதனை தமிழன் விருது இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அவருக்கான பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அந்த சாதனை தமிழன் விருது வழங்கப்பட இருக்கின்றது. இரண்டாயிரத்து 25 ஆண்டு டான் தொலைக்காட்சி வழங்குகின்ற சாதனை தமிழன் விருதுக்கு சொந்தக்காரரான நாதஸ்வர சக்கரவர்த்தி BS பாலமுருகன் அவர்களுக்கான பொன்னாடை போர்த்தி வடமாகாண ஆளுநர் அவர்கள் இப்போது கௌரவிக்க, முதலாவது சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் மாலை அணிவிக்க, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் இணைந்து இப்போது அவருக்கான விருதினை வழங்கி வைக்கும் நிகழ்வை இந்த அரங்கிலே நாங்கள் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வில் இணைந்திருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் 2026 ஆண்டு ஒரு சாதனை தமிழன் தெரிவு செய்யப்படுவார். யார் அந்த சாதனை தமிழன் என்பதை தொடர்ச்சியாக சன்னதியான் ஆச்சிரமத்தினுடைய மோகன் சுவாமி சார்பிலே, அவர் ஒரு சாதனை தமிழர், டான் தொலைக்காட்சியின் விருது வழங்கப்பட்டவர். அவர் சார்பிலே அவருக்கான பொன்னாடை போர்த்தி வழங்கி இப்போது அவருக்கான கௌரவம் வழங்கப்படுகின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுக்கான கௌரவத்தினை இப்போது டான் தொலைக்காட்சியின் 2025 ஆண்டுக்கான சாதனை தமிழனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே உங்கள் பலத்த கரகோஷத்தை நாங்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் வழங்கி, இன்னும் எங்கள் மத்தியில் பல ஆளுமைகள் மலிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் அவ்வாறானவர்களை அடையாளப்படுத்துவோம். எங்கள் மண்ணினுடைய சொத்து எங்களுக்கான பெருமையை உலகறிய செய்து கொண்டிருக்கும் இவ்வாறானவர்களினுடைய திறமைகளையும் சாதனைகளையும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் உலகறிய செய்து எமது வரலாற்றையும் நாங்கள் பறைசாற்றுவோம் என்று கூறி, தொடர்ச்சியாக 9வது சாதனை தமிழன் விருது இந்த ஆண்டினுடைய நிறைவு பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள்
ஆண்டு நிறைவையும் அடுத்த ஆண்டையும் வரவேற்கும் இசை நிகழ்ச்சியோடாக நாங்கள் வழங்குவது வழமை. உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு டித்வா புயலினால் நாடு சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டு பல இழப்புகளை சந்தித்தது. ஆகவே வழமை போன்று நாங்கள் 31ஆம் தேதி இரவு அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தாமல் பொங்கலோடு சேர்ந்து டான் தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தினுடைய ஒரு அங்கமாக சாதனை தமிழன் விருது இப்போது வழங்கி வைக்கப்படுகின்றது. நாளைய தினம் டான் தொலைக்காட்சியினுடைய வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அதிலும் நாங்கள் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருதுகளை வழங்கி வைக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வு அதனுடைய ஒரு அங்கமாக இப்போது உங்களுக்காக வழங்கி இருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற தென்னிந்தியாவினுடைய பிரபல பின்னணி பாடகர் புஷ்பவனம் குப்புசுவாமி அவர்களுக்கான பாடல்கள் அதிகமாக உங்களை மகிழ்விக்க போகிறது. அண்மையிலே பிரபல்யமான அவர்களுடைய பாடல்கள் தொடக்கம் கடந்த ஆண்டு வெளியாகிய சிறந்த பாடல் ஒன்றும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த சாதனை தமிழின் விருதினை பெற்றுக் கொண்டவர் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விருதினை தன்வசம் சொந்தமாக்கி இருக்கின்ற BS பாலமுருகன் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நமது தொலைக்காட்சி 2026ஆம் ஆண்டிலும் 9வது சாதனை தமிழன் யார் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருப்போம். இன்று அதற்கான தேடல் ஆரம்பிக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் இசை நிகழ்வோடு இணைந்து கொள்ளுங்கள். கலீஸ் மற்றும் கவிதா ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். டான் டிவியினுடைய 25வது வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் சாதனை தமிழர் விருதை ரொம்ப அழகா அவங்க எடுத்துக்கொண்ட அந்த சந்தர்ப்பத்தை நீங்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடினீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த தருவாயில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வெற்றி என்பது நிச்சயமாக அனைவருக்கும் சார்ந்த ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த அரங்கத்தில் ஒன்று கூடியவர்கள், இந்த மேடையின் மீது ஏறி கௌரவம் தெரிவித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் இந்த தருவாயில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். டான் டிவியினுடைய 25வது வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இசை நிகழ்ச்சி இன்னும் களை கட்டி இருக்கிறது. இன்னும் பல பாடல்கள் உங்களுக்காக வர இருக்கின்றன. இந்த இரவு வேளை என்பது உங்களுக்கான நேரமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நேரடியாக உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இருந்த பொழுதிலும் உங்களை யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தினூடாக உங்களை சந்திப்பதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த ஒன்றுகூடல் என்பது நேர்களான உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக இருப்பதனால் உங்களை நாங்கள் அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கின்றோம். இந்த தருவாயில் டான் தொலைக்காட்சி 25வது வருடத்திலே வெள்ளி விழா கொண்டாட்டத்தோடு மக்களை மகிழ்விக்கும் அற்புதமான மணித்துளிகளோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். சாதனை தமிழன் விருது வழங்கப்பட்டு அதற்கான கௌரவத்தினை பெற்று இந்த அரங்கிலிருந்து தன் இருக்கைக்கு அவரை காத்திருக்கும் எங்கள் மதத்துக்குரிய சாதனை தமிழனுக்கு மீண்டும் ஒருமுறை நாங்கள் தலைவணங்க காத்திருக்கின்றோம். கலைக்காய், தமிழுக்காய், தமிழோடு இணைந்த சமூக சேவைக்காய் என்றும் பிறந்து வளர்ந்த பிறவி பயனை தன் சாதனை பயணத்தினூடாக எம் மக்களிடையே பரப்பி சென்ற சாதனை தமிழன் உடல் உள ஆரோக்கியத்தோடு சகல சௌபாக்கியங்களும் பெற்று நெடுவழி வாழ டான் தொலைக்காட்சி குடும்பம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக சாதனை தமிழருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இன்னிசை விருந்தோடு நடைபயில நாம் உங்களை அழைத்திருக்கின்றோம். அருணா இசைக்குழுவுடன் நாங்கள் பயணிக்கும் நேரம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த வகையில் கலைமாமணியாக இந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கும் புஷ்பவனம் குப்புசுவாமி அவர்களும் இங்கே உங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். பல பாடல்களை தருவதற்காக இப்போ அடுத்த பாடலுக்கு போயிடலாமா?
எங்க